அண்ணா பல்கலைக்கழகத்தின் மூலமாக போட்டி தேர்வு வைத்து தான் அதில் எடுத்திருக்காங்க ஆட்களை. ஆனாலும் அதை அந்த ஃபைனல் பண்ணுற லிஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்கள் ஒரு தலைக்கு வந்து 35 லட்ச ரூபா வரைக்கும் வாங்கிட்டு தலைக்கு 35 லட்சம் ஆமாம் அப்படின்னு ஒரு இது சொல்கிறாங்க. இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஸ்டேட்டஸ் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து ஒரு டோக்கன் சிஸ்டம் மாதிரி போட்டிருக்காங்க, அங்கே போய் பணம் கொடு, இதையெல்லாம் வச்சு இந்த வாட்ஸ்அப் சம்மந்தப்பட்ட டேட்டாலாம் எடுத்து இது மூலமாக பணம் பரிவர்த்தனை செய்யப்பட்டிருக்கு. அமலாக்கத்துறை இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, அரசியல் பிரச்சனை பாஜக. அதனால் ஆளை தூக்கு, நெருக்கடி முத்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? கூட்டணி வந்து சேரு, கூட்டணிக்கு வந்து சேரு. அதனால் கூட்டணிக்கு வான்னு கூப்பிடுறதுக்கு பதிலாக விசாரணை அமைப்புகளின் மூலமாக இது நடக்குது. அப்போ அமலாக்கத்துறை அமைச்சர்கள் கொடுக்குற ஒவ்வொரு நெருக்கடியும் பாஜக பக்கம் திமுக சேர்க்கு. KN நேரு மூலமாக திமுகவிற்கு பாஜக அழைப்பு விடுதுங்க. செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸ் வந்து அந்த விசாரணையை மீண்டும் மேற்கொள்கிறோம் அப்படின்னு தமிழக அரசுக்கு கடிதம் எழுதிருக்கு. தமிழக அரசு அதுக்கு ஒப்புதல் வழங்குது. இன்னைக்கு செந்தில் பாலாஜி, அடுத்த நாள் KN நேரு அப்படின்னு மயில் செய்ய முடியாது. அப்புறம் ஆள் மேலேயும் கை வைப்பாங்க. இப்போ வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்களே, பனையூர் அலுவலகத்தின் வாசலில் அந்த உத்தம புத்திரர்கள்லாம் இருக்காங்க அதிமுக. அவன் ஒவ்வொருத்தனும் மணல் மாஃபியா, கல்குவாரி நடத்தினவன், ஆட்டையை போட்டவன் எவ்வளோ பேர் இருக்கான்? எல்லாரும் மேலே கேஸ் இருக்கு. அப்போ இந்த வழக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த வடிவேல் ஜோக் மாதிரி ஆகிடும். இல்லை, ஏன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, லஞ்ச ஒழிப்புத்துறையை பதவியேற்ற அதிகாரியாக பதவியேற்ற அருண்குமார் அவர்கள் KN நேருக்கு இங்கே இருக்கிற எல்லா ஆதாரத்தையும் வாங்கி கொடுத்ததை நான் வெளிப்படையாக சொல்கிறேன். இங்கே இருக்கிற எல்லா ஆதாரத்தையும் திருடி கொடுத்ததே அருண் தான். KN நேருக்கு அருண் அவர்கள் திருடி கொடுத்துருக்கான்னு சவுக்கு சங்கர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. சவுக்கு சங்கருக்கும் அருணுக்கும் ஒரு தனிப்பட்ட பகையெல்லாம் இருக்குது. அது வந்து நீங்கள் அதை மட்டுமே எடுத்துக்கிறீங்க. அவர் உலகத்தில் ஒரே ஒரு ஆள் தான் தப்பு செய்கிறான்னு சொல்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருக்கா இல்லையா என்பது அது நிரூபிக்க வேண்டிய விஷயம்தான். அதுக்காக நம்ம லஞ்சத்தை ஆதரித்து கூட பேச, அவர் தவறு செய்திருந்தால், அது வாங்கியிருந்தால் அதுக்கான தண்டனை செய்யும், அது சரியானது. பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ராஜகம்பீரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அரசியல் வந்து அமோகமாக போயிட்டு இருக்கு. எப்போதுமே ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக வந்துச்சுன்னா, ஆளுங்கட்சியாக இருந்த கட்சி எதிர்கட்சி ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ED சட்டத்துறை எல்லாமே பாயும். அந்த வகையில் அமைச்சர்கள் மேலே இருக்கிற ஊழல் பட்டியல், ஏன்னா தொடர்ந்து தாவேக்கா பிரச்சாரம் வச்சது உங்கள் அமைச்சர்கள் எல்லாரும் ஊழல் 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 ஊழல்னு வச்சாங்க. அது மாதிரி KN நேரு அவர்கள் மேலே 687 கோடி ஊழல் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இந்த இதில் ஊழல் பட்டியலில் சேர்த்துருக்காங்க. ஊழல்ன்றது உண்மை ஆயிடுச்சா? அதாவது அவர் நகராட்சித்துறையினுடைய அமைச்சராக, உள்ளாட்சித்துறையினுடைய அமைச்சராக இருக்கிற போது இந்த இளநிலை பொறியாளர்கள் அவங்கெல்லாம் வந்து போஸ்டிங் போடுறப்ப ஏறத்தாழ 2500 போஸ்டிங்கு பெண்டிங்கில் இருந்தது. 2500 போஸ்டிங். அதில் இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தின் மூலமாக போட்டி தேர்வு வைத்து தான் அதில் எடுத்திருக்காங்க ஆட்களை. அது முறைப்படுத்தி தான் செஞ்சுருக்காங்க. ஆனாலும் அதை அந்த ஃபைனல் பண்ணுற லிஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்கள் எல்லாம் பேமெண்ட்டு வாங்கிக்கிட்டு ஒரு பெரிய அளவில் ஒரு தலைக்கு வந்து 35 லட்ச ரூபா வரைக்கும் வாங்கிட்டு தலைக்கு 35 லட்சம் ஆமாம் அப்படின்னு ஒரு இது சொல்கிறாங்க. இதற்கான ஆதாரம் என்ன இருக்கிறது? இதை யாராவது வந்து எனக்கு பணம் கட்ட முடியல, என்னால் வந்து இதை செய்ய முடியல, அதனால் வந்து நான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு யாராவது வந்து இதுக்கு புகார் கொடுத்துருக்குறாங்களா? கிடையாது. அவங்க வந்து ஒரு செய்தி பரவுவதன் வழியாக ஒரு வழக்குப்பதிவு நடந்திருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையின் மூலமாக. அது வந்து அதில் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஸ்டேட்டஸு ஒரு ஆள்கிட்ட கொடுத்து ஒரு டோக்கன் சிஸ்டம் மாதிரி போட்டிருக்காங்க, அங்கே போய் பணம் கொடு அப்படின்ற மாதிரி, இதையெல்லாம் வச்சு இந்த வாட்ஸ்அப் சம்மந்தப்பட்ட டேட்டாலாம் எடுத்து இது மூலமாக பணம் பரிவர்த்தனை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்னும் வந்து நிரூபிக்கப்படாத ஒரு பெண்டிங்கில் இருக்கிற சந்தேகத்துக்கிடமான ஒரு வழக்கு. இந்த வழக்கை வந்து அரசியல் காரணங்களுக்காக தூசி தட்டி எழுப்புகிறார்களா? உண்மையிலேயே நடந்துச்சா அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலேயே நடந்துச்சா என்பது நிரூபிக்கிறோம். குற்றச்சாட்டு வந்திருப்பது உண்மை. குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறதாங்கிறத நீவே நிரூபிச்சாகணும். இப்போ என்ன அரசியல் சூழல் இருக்குன்னா, திமுக வந்து தோழமை கட்சிகளிடமிருந்து தனிமைப்பட்டிருக்கிறது, அதிகாரத்திலிருந்து தனிமைப்பட்டிருக்கிறதுன்னு ஒரு பக்கம் இருந்தால், திமுகவாது இப்போதைக்கு தனிமைப்பட்டிருக்கு. பாஜக தமிழ்நாட்டில் எப்போவுமே தனிமையால் இருக்குது. பாஜகவை கொண்டு போய் ஊட்டி பக்கத்தில், குன்னூர் பக்கத்தில் ஒரு பள்ளத்தில் உருட்டி விட்டாங்க. ஒத்த எம்எல்ஏ தான். முதன்மைப்படுத்தப்பட்ட தலைவர்கள் யாருமே வெற்றி பெறலைல. இப்போ நீங்கள் ஸ்டாலின் தோத்துட்டாருன்னா உதயநிதி ஜெயிக்கிறார்ல. சென்னையில் யாருமே ஜெயிக்காத இடத்துல வந்து உதயநிதியும் ஜெகர்பாபும் ஜெயிக்கிறாங்கல்ல.
இப்போ கட்சி மொத்தமாக காலாவதி ஆகலை, எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிறாங்க. இப்போ பாஜக நிலைமை என்ன? 4 எம்எல்ஏ வச்சுருந்த இடத்துல இவ்வளவு கிரிமினல் தனம்லாம் பண்ணி என்டிஏ கூட்டணின்னு சொல்லி அமித்ஷா வந்து, பிரதமர் மோடி வந்து திருப்பரங்குன்றத்துல எல்லாம் வந்து உருண்டு பிறண்டு அங்கே பிரதட்சணம் பண்ணி ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, திருப்பரங்குன்றத்தை வந்து தீபம் ஏற்ற முடியலைங்கிறக்காக ஒருத்தர் வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. அப்போ அவருடைய இந்து மனம் வந்து புண்படுகிறதுலாம் பேசி மதவாத உணர்ச்சியை தூண்டி எல்லாம் பண்ணி ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆலையில் கிரிமினல் வேஸ்ட்டு மையல்ல எடுத்த முயற்சி எல்லாமே வந்து ஒரு மோசமான இடத்த போய் அடைஞ்சிருச்சுல. அப்போ தமிழ்நாட்டிலே பாஜக கால் பதிக்க முடியாது அப்படிங்கிற டயலாக்கை உறுதிப்படுத்திட்டாங்க. ஏன்னா முன்னாள் அமைச்சர், அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொன்னார், அதிமுக அதாவது பாஜக கால் பதிக்க முடியாதுன்னு சொல்லாதியே, அதுக்கு கால்களே இல்லைன்னு சொல்லுங்கன்னாரு. கால் இருந்தால் தனியாக கால் பதிப்ப, காலே கிடையாதுங்கிறாரு. அப்போ பாஜகவிற்கு ஒரு குதிரை ஏறுறதுக்கு ஒரு அதிமுக வச்சுருந்தாங்க இவ்வளோ நாளாக. அவங்க ஏறினதுனாலேயே அந்த குதிரை வந்து படுத்துருச்சு. இப்போ அதுங்களுக்கு கால் இல்லாத நிலைமை போயிருச்சு, நிலைமை மோசமாகிட்டே இருக்குது, டெய்லி ஆளை உருவிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த குதிரை படுத்துருச்சுன்னொன்னே பாஜகவுக்கு அடுத்த குதிரை தேவைப்படும். அந்த குதிரை என்னவா இருக்க முடியும்னா திமுகங்கிற குதிரை மேலே ஏறணும்னு அவங்களுக்கு விருப்பம் இருக்குது பாஜகவுக்கு. அதனால இந்த வழக்கில் வந்து நீங்கள் வந்து அடிப்படை முகாந்திரம் இருக்குல்ல, ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறையிலேருந்து ஒரு இது இருக்குது, ஒரு பதிவு இருக்குது அப்படின்னா, குற்றப்பதிவு இருக்குன்னா, அந்த குற்றப்பதிவு இருந்தால்தான் அமலாக்கத்துறை அது மேலே நடவடிக்கை முடியும். எந்த புகாருமே இல்லாமல், எந்த எஃப்ஐஆருமே இல்லாமல், எதுவுமே இல்லாமலாம் நேரடியாக பாய முடியாது. அது ஒரு சட்டம். அப்போ அமலாக்கத்துறைக்கு ஒரு நல்வாய்ப்பு KN நேரு வழக்கு. அப்போ வாஷிங் மிஷினு வாங்குது, பாஜகங்கிற வாஷிங் மிஷினு வாங்குது. இப்போ KN நேரு பஞ்சாயத்து கிடச்சது. செந்தில் பாலாஜிக்கு அடுத்து அவர் கண்டக்டர் டிரைவருக்கு வந்து போஸ்டிங் போடுறதுல வந்து பல லட்சங்களை பெற்றார் அப்படிங்கிற பஞ்சாயத்து ஓடிச்சில, அது முடித்து வைக்கப்பட்ட வழக்கு. மறுபடியும் எடுத்தாங்களா? பொன்முடி வழக்கு முடித்து வைக்கப்பட்ட வழக்கு. மறுபடியும் எடுத்தாங்களா? வண்டல் மண் எடுத்தார், அங்கே எடுத்தார், எல்லாம் பழைய வழக்கு. அப்போ பழைய வழக்கை பூராமே தூசி தட்டி மறுபடியும் அதுக்கு உயிர் கொடுத்து அதை பூரா கொண்டு போய் அமலாக்கத்துறையில் உச்சி குடிமையாக கொண்டு வந்து எல்லாத்தையும் வந்து பிடிச்சி கொடுக்குறதுல அமலாக்கத்துறை இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, அரசியல் பிரச்சனைகள் பாஜகவுக்கு கிடையாது. அதனால் ஆளை தூக்கு, நெருக்கடி முத்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? கூட்டணிக்கு வந்து சேரு. அதனால் கூட்டணிக்கு வான்னு கூப்பிடுறதுக்கு பதிலாக, ஒரு கோரிக்கை வைக்கிறதுக்கு பதிலாக விசாரணை அமைப்புகளின் மூலமாக இது நடக்குது. நீங்கள் விஜய்க்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி GST எல்லாம் எடுத்தார். ஒரு வருமான வரித்துறை அதிகாரி உள்ளே போனவொன்னு என்னாச்சு, இப்போ இருக்க மந்திரியாக இருக்கிற அருண்ராஜ் ஐஆர்எஸ் தான் போனார், சரண்டர் ஆகிட்டாங்க. அப்போ வந்து டோன் மாறிடுச்சுல. அதுக்கு பின்னாடி எங்கே குரல் கொடுத்துருக்காரா? அதுக்கு முன்னாடி ஹெச்ராஜாவெல்லாம் ஜாடமாடையெல்லாம் சினிமாவில் வெள்ளனை காமிச்சாங்கல்ல, அந்த தில்லு எங்கே போச்சு? சரி, அவர் பேசணும், அவர் கட்சிக்காரங்க பேசணும்ல, பேசலைல்ல. இப்போ சத்தம் இல்லாமல் நீங்கள் ஏன் திருப்பரங்குன்ற பிரச்சனையிலாம் எந்த கருத்து கூட இல்லைல்ல. ஓட்டு போடுறாங்க போடலை, ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு கருத்து இருக்கா இல்லையா? இது செய்யக்கூடாது, இது செய்யணும்னு ஒரு கருத்து இருக்குல்ல. நீ மதவாதத்தின் பக்கம் நிற்கிறாயா, மத நல்லிணக்கத்தின் பக்கம் நிற்கிறாயா, இடதுசாரிகளின் பக்கம் நிற்கிறாயா, வலதுசாரிகளின் பக்கம் நிற்க, ஏதாவது ஒரு கருத்து இருக்கணும்லங்க. ஏதாவது கருத்து இருந்துச்சு அவங்ககிட்ட? அப்போ கருத்து இல்லைனாலே என்ன அர்த்தம்னா அநீதிக்கு நம்ம துணை போகிறோம்னு அர்த்தம். கண்ணு முன்னாடி ஒருத்தனை வெட்டுறாங்க, ஒருத்தன் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கான்னு என்ன அர்த்தம்? வெட்டட்டும் தானே அர்த்தம். ஒருத்தன் அடிச்சுட்டு போகிறான், செயின் அத்துட்டு ஓடுறான், 2 பேர் ஓடி போய் பிடிக்க முயற்சி பண்ணுறான்னு என்ன அர்த்தம்? திருட்டு நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அர்த்தம். போயிட்டு போகிறேன், ஓடிட்டு போகிறேன், நமக்கு என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? திருட்டிட்டு போகிறேன், நமக்கு என்ன இருக்குது, நமக்கேன் வம்பு, அதான கதை, ஊர் வம்பு. அப்போ அது அரசியல், இது தனி மனிதன் அப்படி இருக்கலாம். அரசியல் கட்சிக்கு வந்து ஒவ்வொரு நிகழ்வின் மீதான ஒரு இது இருக்கணும், கருத்து இருக்கணும். அப்போ அமலாக்கத்துறை அமைச்சர்கள் கொடுக்குற ஒவ்வொரு நெருக்கடியும் பாஜக பக்கம் திமுக சேர்க்கு. KN நேரு மூலமாக திமுகவிற்கு பாஜக அழைப்பு விடுதுங்க. இது ஒரு வாய்ப்பு, நல்வாய்ப்பு. அதனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு கட்சியை வந்து யார் வந்து மிகப்பெரிய அளவில் மாநாடு போடுறது, கட்சியை வந்து ரொம்ப பெரிய பிரம்மாண்டமாக வழி நடத்துறதுல ஃபினான்ஷியல் செட்டப் ஒன்று இருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சேன்னா பாருங்கள், திமுகவுக்குள் இருக்கக்கூடிய பெரும் செல்வந்தர்கள், மல்டி மில்லியனியர் கணக்கு இருக்கும், அவங்க மேலே கண் வச்சுட்டே இருப்பாங்க. எப்படா வந்து இந்த கோழி குஞ்சு வந்து பருந்தை தூக்குறதுக்கு காத்திருக்கிற மாதிரி வழக்கின் வழியாக ஒரு வழிக்கு கொண்டு வரணும், ஒரு வழிக்கு வந்து வந்தாகணும் அப்படிங்கிறது தான். அதனால் பாஜகவின் பாதை திறந்து கிடக்கிறது, திமுகவுக்கு அழைப்பு வருகிறது. KN நேருங்கிறது தான் அந்த தூண்டில் புழு. அதுதான்
மீன் வந்து திமுக தான். இந்த தூண்டில்ல வந்து இந்த புழுவை போட்டு இந்த மீனை தூக்கலாமா? தூண்டில் பாஜக, புழு கேநேரு. ஆமா. அதனால திமுகவை வந்து தன்னுடைய வசப்படுத்துவதற்காக, அரசியல் ரீதியாக வளைத்துக் கொள்வதற்காக ஒரு வாய்ப்பாகத்தான் இதை செய்கிறார்கள். நான் செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸ் வந்து அவர் வந்து ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டார். ஆனால் மீண்டும் வந்து என்ன அமலாக்கத்துறை வந்து அந்த விசாரணையை மீண்டும் மேற்கொள்கிறோம் அப்படின்னு தமிழக அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கு. தமிழக அரசு அதுக்கு ஒப்புதல் வழங்குது. அப்படின்னா இங்கே ஏதோ இடிக்குது. இத்தனை நாளாக தமிழக அரசு வந்து திமுக இருந்துச்சு, செந்தில் பாலாஜி மேலே அமலாக்கத்துறை ரைடு எடுத்துறதுக்கு ஒப்புதல் அளிக்காமல் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு வந்து ஒப்புதல் அளித்தோன்னா எல்லாமே கொஞ்சம் பதறுது. செந்தில் பாலாஜி மீண்டும் மாட்டுவார். இன்னைக்கு செந்தில் பாலாஜி, அடுத்த நாள் கேஎன்ஆர் அப்படின்னு மகிழ்ச்சி அடைய முடியாது. அப்புறம் ஆள் மேலேயும் கை வைப்பாங்க. இப்போ நீ வந்து உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்களே, பனையூர் அலுவலகத்தின் வாசலில், அந்த உத்தம புத்திரர்கள்லாம் இருக்காங்கல்ல அதிமுகவில், அவன் ஒவ்வொருத்தனும் மணல் மாஃபியா, கல்குவாரி நடத்தினவன், ஆட்டையை போட்டவன் எவ்வளோ பேர் இருக்கான்? எல்லார் மேலே கேஸ் இருக்கு, எல்லார் மேலே வழக்கு இருக்கு. அப்போ இந்த வழக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த வடிவேலு ஜோக்கு மாதிரி ஆயிரும். ஏண்டா என்ன என் மேலே கை வச்சுடா, எங்கள் அண்ணன் சிங்கத்து மேலே கை வச்சுடான்னு கேட்டால் அப்புறம் என்ன பண்ணுவாங்க, யாரா அவன் ஒன்றுன்ற மாதிரி அவர் மேலே கை வைக்கிற மாதிரி வரும்ல. அப்போ அடுத்த கட்டம் என்னவா வரும்? நீங்கள் ஒரு ஆளாக சேர்த்துக்கிட்டே இருக்கிய, அவங்க மேலையெல்லாம் எவ்வளோ வழக்குகள் இருக்கு, எத்தனை குவாரி நடத்துகிறாங்க ஒவ்வொருத்தரும், என்னென்ன முறைகேடான வகையில் வந்து அவங்க சொத்து சேர்த்துருக்காங்க, அதெல்லாம் வழக்கு இருக்குல்ல. அப்போ வழக்கு இருக்கிறவங்களை சேர்க்க மாட்டோம்னா ஆளையே சேர்க்க முடியாது. கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி நடத்த முடியுமா எல்லாரும்? அனைவரையும் ஏழைகளை வைத்துக்கொண்டு 2 வேட்டி 2 சட்டையை வச்சுக்கிட்டு முழு நேர ஊழியராக நீங்கள் இருங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு மாநில தலைவராக இருக்கிறவர் வேறு கட்சியில் எங்கேயாவது ஆட்டோவில் போய் பார்த்துருக்கீங்களா? பார்க்க முடியுமா? கவுன்சிலரே ஃபார்ச்சுனர் கார் வச்சுருக்கேன் எல்லாரும். அப்போ எளிய வாழ்க்கைக்கு இப்போ அதாவது அரசியலுங்கிறது குறுக்கு வெட்டு வாழ்க்கை தானே. கொள்கை, கோட்பாடு, லட்சியம் அப்படிங்கிறதுலாம் வந்து பொதுக்கூட்ட மேடைகளுக்கான கச்சா பொருட்கள். நடைமுறையில் அது என்ன? அரசியலுங்கிறது அதிகார வேட்டை, அதிகாரத்தை கைப்பற்றணும். அப்போ அதிகாரத்தை எப்படி கைப்பற்றுறது? இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து தொகுதிக்கு செலவழிக்கிறாரு, சர்வ சாதாரணமாக ஒரு தொகுதிக்கு வந்து 20 கோடி செலவழிக்கிறாங்க, 30 கோடி செலவழிக்கிறாங்க. அவெல்லாம் ரிட்டர்ன் எப்படி எடுப்பாங்க? கண்டிப்பாக கமிஷன் தான், எல்லா இடத்துலையும் கமிஷன், கரப்ஷன். ஆமாம். இப்போ நீ ஒன்றும் இல்லை, அந்த அரசு வழக்கறிஞர் போஸ்டிங் போடுவாங்கல்ல, போன பீரியடில் 3 லட்ச ரூபா வாங்கிட்டு போட்டாங்க. ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ 6 லட்சம். யார்? தூய சக்தியில். தீய சக்தி 3 லட்சம், தூய சக்தி 6 லட்சம். எப்படி? இதுதான் நடைமுறை. இது புரியாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் லஞ்சத்தை ஒழிச்சிட்டாரு, அதை ஒழிச்சிட்டாரு, அதெல்லாம் வந்து சும்மா ஃபஸ்ட்டு ஒரு ஷோ காட்டுவாங்க. அரசியலே நகராதுங்க. எப்படி நீங்கள் நடத்துவீங்க அரசியல் கட்சி? இப்போ நீங்கள் வந்து திமுக எதிர்கட்சி ஆயிடுச்சு, இப்போ வருமானம் கிடையாது கட்சிக்காரனுக்கு, மறுபடியும் ஆளுங்கட்சியாக வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியாது, வருமானம் தெரியாது. எப்படி சொல்ல முடியும், உறுதிப்படுத்த முடியும் அரசியலை? அப்போ கட்சி நடத்தாமல் இருக்க முடியுமா? இப்போ நாளைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்னா ஒரு 50, 100, 200 வண்டியில் வரணும்ல ஆள், பெட்ரோல் போடணும், சாப்பாடு போடணும், கட்சி கொடியை கட்டணும், போட்டிருக்க வெள்ளை வேட்டி சட்டைக்கே செலவு பண்ணணும் டெய்லி. அது கசங்காமல் வேறு பார்த்துக்கணுமே கட்சிக்காரன், எவ்வளோ ஜரமாக இருக்குது அதில். அப்போ அதை மெயின்டைன் பண்ணணும்ல. நீங்கள் வந்து மீண்டும் அதிகாரத்துக்கு வராத போது மெயின்டைன் பண்ணால் காசு எப்படி, எந்த காசு செலவழிப்பாங்க? முறையான வழியில் வந்து அரசியல் நடத்துவது அப்படிங்கிறது எந்த கட்சிக்குமே நடைமுறையில் சாத்தியம் இல்லை. அப்படி நடத்துகிற கட்சிகளை மக்கள் விரும்புகிறதும் இல்லை, அவனை யாரும் தலைவராக பார்க்குறதும் இல்லை. இங்கே அப்படி ஒரு நிலைமை இருக்கிறது. எளிய மனிதர்களை வந்து நம்ம வந்து சும்மா நம்ம வந்து பாராட்டுவோமே தவிர அப்படி யாரையும் நம்ம வந்து நேசிப்பதும் கிடையாது. அதனால் இது வந்து பாஜகவினுடைய ஒரு மிகப்பெரிய அரசியல் வலை. இந்த சூழ்ச்சிக்குள்ளே வந்து KN நேருவை பயன்படுத்தி கொண்டு திமுகவுக்கு பாஜக அழைப்பு. நகராட்சித்துறையில் ஆல்ரெடி KN நேரு மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க, அது பெருமளவு நியூஸ் ஆச்சு. அப்படியே அது எலெக்ஷன் வர 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 அப்படியே நியூஸ் சரிஞ்சிருச்சு. KN நேரு மேலே இருக்கிற குற்றச்சாட்டை கிட்டத்தட்ட உறுதிப்படுத்திடலாமா, உறுதிப்படுத்த முடியுமா? அதுக்கான இது இருக்கா? உறுதிப்படுத்த முடியுமாங்கிறது வந்து நம்ம வந்து சம்மந்தப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், அல்லது இதுக்கு வந்து அந்த பதவி கிடைக்காதவங்க, அந்த போஸ்டிங்கு போக முடியாதவங்க, அவங்க வந்து நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், இன்னார் பணம் கொடுத்தாரு. இப்போ நீங்கள் ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், ஒருத்தர் பணம் கொடுத்து அந்த போஸ்டிங் வாங்கியிருக்காருன்னு வச்சுங்க, அவர் ஒப்புக்கொள்வாரா? நான் பணம் கொடுத்த போஸ்டிங் வாங்கி ஒத்துக்குவாரா? இல்லை, ஏன்னா அவர் போஸ்டிங் போயிருமே. அதாங்க. அப்போ எங்கிருந்து ஆதாரம் எடுப்பாங்க? இந்த பேங்க் டிரான்சாக்ஷனில் இது பண்ண மாட்டாங்க. இல்லை, ஏன்னா சவுகு சங்கர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, லஞ்ச ஒழிப்புத்துறையாக பதவியேற்ற வந்து அதிகாரியாக பதவியேற்ற அருண்குமார் அவர்கள்
கேஎன்ஏருக்கு இங்கே இருக்கிற எல்லா ஆதாரத்தையும் வாங்கி கொடுத்ததை நான் வெளிப்படையாக சொல்கிறேன். இங்கே இருக்கிற எல்லா ஆதாரத்தையும் திருடி கொடுத்ததே அருண் தான். கேஎன்ஏருக்கு அருண் அவர்கள் திருடி கொடுத்துருக்கான்னு சவுக்கு சங்கர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இல்லை, சவுக்கு சங்கருக்கும் அருணுக்கும் ஒரு தனிப்பட்ட பகையெல்லாம் இருக்குது. அது வந்து நீங்கள் அதை மட்டுமே எடுத்துக்க முடியாது. அவர் உலகத்தில் ஒரே ஒரு ஆள் தான் தப்பு செய்கிறான்னு சொல்கிறாரு. நீங்கள் எனக்கு தெரியும், நான் நிறையா அதிகார மட்டத்தில் இருக்கிறவர்கள் கூட பழகக்கூடிய வாய்ப்பு பெற்றுவேன். எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. எனக்கு வந்து வித்தியாசமே தெரியல. பேர் தான் வேறு வேறு பேர். ஒரு ஸ்கூல் டீச்சர் தான் என்கிட்ட சொன்னாங்க, வந்து ஒவ்வொரு முறை பள்ளிக்கூடம் திறக்கும் போதும், இப்போ ஸ்கூல் திறக்கிறாங்கல்ல, இந்த கடைசி பெஞ்சில் இருக்கிறவன், சேட்டை பண்ணுறவன், நல்லா படிக்கிறவன், பேப்பரை திருடுறவன், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து அப்படியே இருப்பாங்களாம். அவன் அடுத்த வகுப்புக்கு போயிடுவானா, பேர் வந்து ரமேஷ் பேர் வந்து சுரேஷன் இருக்குமே தவிர அதே மாதிரி சேட்டைக்காரன் போகிறான், திரும்ப வந்துடுவாங்க. இந்த ஆட்சி மாற்றத்துக்கு இந்த வகுப்பறையில் மாணவர்கள் வர்றது இடத்தால ஒன்றுதான். என்ன நீங்கள் வந்து இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒவ்வொரு ஃபேமிலி வந்து அதை வந்து அரசியலை வந்து பயங்கரமாக ஆட்டி விற்கிது. சசிகலா குடும்பம் ஆட்டி விற்கிது, சபரீசன் ஆட்டி விற்கிறார் திமுகவை, ஒன்றும் சொல்கிறாங்களே. இப்போ மார்டின் ஃபேமிலி ஆட்டி விற்கிதா இல்லையா? அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ உங்களுக்கு ஏன்னா குற்றச்சாட்டுன்றது அவர் மேலே மட்டும்தான் வைக்கிறாரு. ஏன், அதாவது சாமியாருக்கும் போலி சாமியாருக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு கேள்வி இருக்குது. புடிபட்டா போலி சாமியார், புடிபடலைன்னா சாமியார். அது மாதிரி தான் அரசியல்வாதியும். புடிபட்டுட்டா அவர் லஞ்சம் வாங்கிட்டாரு, புடிபடலைன்னா அவர் மாண்புமிகு அமைச்சர் அவ்வளோதான். லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி அருண் அவர்களை போட்டது ரொம்ப ரொம்ப அரசாங்கமே லஞ்சத்தை ஊக்குவிக்கிறதுக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்றாரு சார். அருண் அவர்களை போட்டது தான் பிரச்சனையா, இல்லை வேற எதுவும் பிரச்சனை? ஆனால் தவிர்த்துட்டு மிச்சம் அனைவருமே லஞ்சம் வாங்காத மகத்தான இல்லை, அவர் திமுகவில் வளர்த்து விடப்பட்டவர் அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறார். ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்னங்க, திமுகவில் இருக்கிற அத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸரை நீக்கிட்டாங்க, அரசாங்கம் நடத்த முடியும், இடமாற்றம் தாங்க செய்ய முடியும். இப்போ அமுதா ஐஏஎஸ் வந்து காத்திருப்போர் பட்டியலில் வச்சுருந்தாங்க, அப்புறம் மறுபடியும் போஸ்டிங் போட்டாங்கல்ல, அதுக்கு என்ன செய்ய முடியும்? முதலமைச்சர் கலைஞர் வந்து முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் இறந்து போயிட்டார். அப்போ வந்து அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அதற்கான அந்த இறுதி சடங்குகள்லாம் அவங்க போய் வரும். உடனே அவங்களுக்கு ஆதரவானவங்க அமுதா ஐஏஎஸ் அப்படின்னு என்னது அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. அவங்களுடைய நிர்வாகம் அது, அவங்க பொறுப்பில் ஒன்று செய்கிறாங்க அப்படிங்கிறப்ப அது அந்த பேர் வரதான் செய்யும். இன்றைக்கி எல்லாமே காட்சி ஊடகத்தின் காலமாயிருச்சு. அதனால் நீங்கள் இறுதி சடங்களை வந்து அமுதா ஐஏஎஸ் வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் விஷுவலாக காட்டப்படும். அப்புறம் அவங்க என்ன திமுக உறுப்பினர்னு சொல்லுவீங்களா? அதிகாரிகள் யார் வந்தாலும் இப்போ நீங்கள் ராதாகிருஷ்ணனை பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை செயலாளர் அந்த ஐஏஎஸ், நீங்கள் அவர் தான் கொரோனா காலத்தில் போனால் பேட்டி கொடுத்தார். திமுக ஆட்சியில் ரொம்ப முதன்மையாக இருந்தார், ஏடிஎம்கே ஆட்சியிலையும் முதன்மையாக இருந்தார், இப்போயும் அவர் இருப்பார், தாவை காட்சியிலையும் இருக்கார். என்ன செய்ய முடியும்? அது ஒன்றும் செய்ய முடியாது. அது ஒரு நிர்வாக கட்டமைப்பு, அது ஒரு சிஸ்டம். அது அதனால் நிரூபிக்க முடிந்தால் அது வந்து அந்த வழக்கில் வந்து அவர் இது போவார். இப்போ நீங்கள் நமக்கு தெரியும், மதுபான ஊழலில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து முறைகேடு செஞ்சார்னு உள்ள தூக்கி வச்சு அவரை அரசியலை காலி பண்ணி விட்டுட்டு கோர்ட்டில் கடைசியாக என்ன சொன்னாங்க, அவர் நிரபராதிட்டாங்க. ஆட்சி அதிகாரம் பூரா போச்சா? இப்போ நமக்கு வந்து நிரூபணம் தேவையில்லை, குற்றச்சாட்டே போதுமானது. திமுக மேலே இப்போ குற்றச்சாட்டு வைக்க அவ்வளோதான். திமுக ஊழல் கட்சி. இப்போ உங்களுக்கு இந்த திமுக மீதான எதிர்மறை கருத்து இருக்குல்ல, எவ்வளோ நீண்ட காலமாக இருக்குது தெரியுமா? அது திமுக தோன்றிய காலத்துலேருந்து இருக்குது. ஏன்னா அன்னைக்கு வந்து மிகப்பெரிய பாரம்பரியம் கொண்டவர்கள், பண்ணையார்கள், நிலக்கிழார்கள், செல்வந்தர்கள், ஜமீன்தார்கள்லாம் இதில் இருந்தாங்க கட்சியில். அப்போ முடிவெட்டுற கடையிலையும் டீ கடையிலையும் அரசியல் பேசக்கூடிய ஒரு தருதலைகளை உருவாக்கிட்டாங்கன்னு அந்த காலத்து ஆளுங்க வருத்தப்பட்டிருக்காங்க. இப்போ பிற்படுத்தப்பட்டவனோ உயர் ஜாதிக்காரன் மட்டும்தான் பெரிய பெரிய இடத்துல இருக்கும்போது பிற்படுத்தப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன், சிறுபான்மையில் இருக்கிறவன் எல்லாத்துக்குமான இடத்தை வந்து திமுக தான் திறந்து விடுது. அப்போ திமுக ஒரு தீய சக்திங்கிறது எங்கேருந்து பிறகுதுன்னா ஆதிக்க சாதிகள்கிட்ட பிறந்து பிறக்கிறது. இவங்களை மேடேற்றிட்டாங்க, சாதாரண ஆளுகளை பூரா அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க. இப்போ நான் காலையில் ஒரு நண்பரோட வாக்கிங் போயிட்டுருக்கேன், ஒருத்தரோட, ஒரு இசையமைப்பாளரோட. அவர் என்கிட்ட சொன்னார், என் ஃப்ரெண்டுங்க இங்கே வந்து ஐஏஎஸ் குவார்ட்டர்ஸில் இருக்காருங்க, அவங்க அப்பா வந்து முடிவெட்டுருவாங்க, ஒரு உயர் அதிகாரியாக இருக்காருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் யாரால் சாத்தியப்பட்டுச்சு அப்படின்னா திராவிட இயக்கத்தால் சாத்தியப்பட்டிருக்கு. நீங்கள் வேறு மாநிலங்களில் அது நிகழாது. இவன் என்ன நினைக்கிறான்னா முடி வெட்டுறவன் மகன் முடிதாங்க வெட்டணும், அதான் சனாதனங்கிறது வாழ்க்கை தத்துவம், உயர் நெறி அப்படிலாம் இவங்க டுபாக்கூரை அவுத்து விடுவாங்க. உண்மை என்னென்னா சனாதனம்னா மாறாதுங்கிறாங்க. எது மாறாது? ஜாதி தானே மாறாது, மதம் மாற முடியும். நேற்று வரைக்கும் ஐயப்பனை கும்பிட்டவன் அல்லாஹ்வை கும்பிட முடியும், நேற்று வரைக்கும் வந்து இதாக இருக்கிறவன் ஜீசஸை கும்பிட முடியும். சாதி வந்து மாற்றிக்கொள்வதற்கான வசதி இல்லைன்னா எது மாறாதது? சாதி தான் சனாதனம், மாறாததுங்கிறான் சனாதனம்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிறப்பின் அடிப்படையில் ஒரு ஏற்றத்தாழ்வு இங்கே இருந்தாகணும்.
அப்படின்னு நினைக்கிறவங்க, அதுக்கு எதிரான ஒரு கருத்தியல் கொண்டிருக்கிற ஒரு கட்சி வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற போது அதில் பிற்படுத்தப்பட்டவர்கள், ரொம்ப பின்தங்கியவர்கள்லாம் வந்து அதிகாரத்துக்கு வந்தார்கள் அப்படிங்கிறதுனால உள்ள வன்மம் இருக்கு இல்லையா. அதனால் என்ன பண்ணுவான்னா, ஜெயிலுக்கே ஜெயலலிதா போனாலும் ஜெயலலிதாவை விட்டுருவான். வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் சிறைக்கு போனவர் ஜெயலலிதா. A1 அவர், A2 வந்து இந்த அம்மா போய் 4 வருஷம் இருந்து வச்சுக்கலாம், அங்கே விட்டுருவான். ஆனால் கருணாநிதி திருட்டு ரயில் ஏறி வந்தார்னு சொல்லிட்டே இருக்கான். ஆனால் அதுக்கு ஆதாரமே கிடையாது, அது அப்பட்டமான பொய். ஏன்னா அவர் ரயிலில் அவர் சென்னைக்கே வரலை, அவர் நேராக சேலம் மாடர்ன் திட்டத்துக்கு போயிட்டார். அவர் சினிமா டைலாக்லாம் எழுதி அண்ணாவுக்கு முன்னாடி கார் வாங்கிட்டார். சினிமாவில் சம்பாரித்து வெற்றிகரமான கதாசிரியர் வசனகர்த்தாவாக இருந்து அவர் ஸ்டேட்டஸுக்கு வந்துட்டார். கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம், கட்சி தலைவரே கார் வாங்குறதுக்கு முன்னாடி அவர் வாங்குறாருன்னா பார்த்துங்க, அவர் செல்வாக்கு மிக்கவராக இருக்கார். அவர் தான் எம்ஜிஆர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, விஞ்ஞான முறையில் ஊழல் செய்தவர் கருணாநிதி, அது அப்பட்டமான பொய். அதனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருக்கா இல்லையா என்பது அது நிரூபிக்க வேண்டிய விஷயம்தான். அதுக்காக நம்ம லஞ்சத்தை ஆதரித்து கூட பேசலை. அவர் தவறு செய்திருந்தால், அது வாங்கியிருந்தால் அதுக்கான தண்டனை செய்கிற அது சரியானது. அதன் வழியாக பின்னப்படுகிற அரசியல் வலை என்பது இதுக்குள்ளே இருக்குது. இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி அருண் அவர்கள் பற்றி இவ்வளோ குற்றச்சாட்டு வருது. அவர் திமுக பக்கம்தான் இருப்பாருன்னு தெரிஞ்சு ஏன் தாவைக்கு அவர் அதிகாரியாக போன்றது எல்லாரோட கேள்வியாகவும் இருக்கு. இது தவறான கருத்து. ஆளுங்கட்சி யார் வந்தாலும் அவங்க ஆளும் அவங்க முதலாக மாறிடுவாங்க. எந்த ஆஃபீஸர் அதிகார வர்க்கமாக இருக்கிறவங்க யாருமே திமுக காரங்களாவோ அதிமுக காரங்க யாரோ இருக்க மாட்டாங்க. இன்றைக்கு யார் உயர் பதவியில் இருக்காங்களோ அவங்களுக்கு சலீட்டை போட்டு அவங்களுக்கு வேலை செய்வாங்க. அப்போ கடந்த ஆட்சியில் நடந்ததெல்லாம் காட்டி கொடுத்துருவாங்களா? அவங்களுக்கு அது கேட்டால் செய்வாங்க கண்டிப்பாக. கடந்த காலத்தில் என்ன நடந்துச்சுங்கிற டேட்டா அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்க கேட்டாங்கன்னா கொடுத்துருவாங்க. அவங்க அதிகாரத்துக்கு தான் விசுவாசம். நீங்கள் எல்லாருமே கட்டப்பா கதை தாங்க. கட்டப்பாவுக்கு அன்னைக்கு என்ன உத்தரவோ அதை நிறைவேற்றுவார், அவ்வளோதான். ஆனால் எல்லா அரசு அதிகாரியுமே ஒரு கட்டப்பா தான். நீங்களா தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு வந்து கம்பெனி பொறுப்பாகாது, நிர்வாகம் பொறுப்பு இருக்கு. பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.